ஹாய்ங்க எல்லோருக்கும் பெரிய பெரிய வணக்கம். வெல்கம் டு லோகாஸ் அஃபிஷியல். இது நேற்று சண்டே vlog தாங்க. இது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முத்துமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். போயிட்டு சாமியை பார்த்துட்டு முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு கருவறையில் நம்ம தலைவர் எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. பசி காதடைக்கிறா முருகா ராஜா, கையில 10 பைசா உனக்கு கிடையாதுப்பா. உபதி உபதி உபதி. ஐயோ, முருகனை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்துட்டு பின்னாடியே மலை மேலே ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கேயும் மூலவராக வந்து நம்ம முருகன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மலை ஏறியாச்சுங்க. உண்மையாலுமே பாதையெல்லாம் ரொம்ப வந்து கரடு முரடாக இருந்துச்சு. பாறையெல்லாம் காலில் குத்தி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மேலே போய் சாமி பார்க்கும்போது மனநிறைவாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த சாமியை பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் இந்த மலை மேலே ஏறி இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லெல்லாம் ஏன் இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு மழை கோயில் சாமிக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு விசேஷம். அங்கே ஒரு சாமி மலையிலேருந்து நம்ம பார்த்தோம், ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பெண் தெய்வம் வந்து படுத்திருக்க மாதிரி ஒரு பொசிஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்